நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தாலின் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/8/2026 புதன்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மதியம் 2 முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் திதி வார யோக கரண நட்சத்திரம். தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். திதி இன்று இரவு 10:15 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 10:24 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று காலை 7:29 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். காரணம் இன்று காலை 9:40 வரை கரசை, பின்பு இரவு 10:15 வரை வணிசை, பின்பு பத்திரை. சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 10:24 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. கரணன் 6 முதல் 7:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04. கோச்சாரத்தின் கிரகநிலைகள்: மிதுனத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், கன்னியில் ஸ்ரீ சுக்கிர பகவான், துலாத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள். தீப ஆராதனை, தேவ ஆராதனை செய்வதற்கு உகந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். ஆபரண பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 10:07 முதல் 11:48 வரை மேஷ லக்னம். 11:49 முதல் 1:42 வரை ரிஷப லக்னம். 1:43 முதல் 3:48 வரை மிதுன லக்னம். காலை 3:49 முதல் 5:59 வரை கடக லக்னம். 6:04 முதல் 8:08 வரை சிம்ம லக்னம். காலை 8:09 முதல் 10:08 வரை கன்னி லக்னம்.
10:09 முதல் 12:08 வரை துலாம் லக்னம், 12:09 முதல் மதியம் 2:13 வரை விருச்சக லக்னம், 2:14 முதல் 4:25 வரை தனுசு லக்னம், மாலை 4:26 முதல் 6:31 வரை மகர லக்னம், மாலை 6:32 முதல் 8:25 வரை கும்ப லக்னம், 8:26 முதல் இரவு 10:06 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். தொழிலுக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதியானவர் புதன் பகவான். அவருடைய காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் கஜத் வஜாய வித்மாக்கே சுகஹஸ்தாய தீமகி தன்னா புத பிரசோதயாத். தமிழ் மந்திரம். இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே, உதவிய அருளும் உத்தமா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். ஓரைகள் அறிந்து செயல்பட்டால் எல்லா நிலைகளிலும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் துணை. மேஷ ராசி அன்பர்களை இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கிழமை தினத்திற்கான ராசி பலன்களைத்தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தினம்தோறும் ராசி பலன்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கோச்சாரத்தின்படி இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்றால், எண்ணத்தில் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. கவலையாக இருந்தாலும் அந்த கவலைகள் உங்களை விட்டு விலக போகிறது. மன மாற்றங்கள் ஏற்படும். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கஷ்டம் உங்களிடம் கேட்டால்தான் தெரியும், மற்றவர்களுக்கு புரியாது. ஏன் குடும்ப நபர்களுக்கே தெரியாது, உங்களுடைய துணைவருக்கே அறியாது. உங்களுடைய மனக்குழப்பம் அவ்வளவு நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ராசிக்கு இப்பொழுது விரய சனி வேற நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எந்த பக்கமும் நகர முடியாமல் சிக்கி முக்காடி கொண்டிருக்கிறீர்கள் மேஷராசி அன்பர்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எத்தை தின்னால் பித்தம் தீரும் என்று இருப்பீர்கள். இந்த நாள் விளையாட்டு விஷயங்களில் உங்களுக்கு அதிக ஆர்வங்கள் உண்டாகும். குழந்தைகள் விளையாட்டு சார்ந்த நிலைப்பாடுகளில் அதிக ஒரு ஈடுபாடு இருக்கும். நீங்களே ஒரு வேலைக்கு செல்பவர்கள், அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள், அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டினுடைய நிலை மகிழ்ச்சிகரமாகத்தான் இந்த நாள் நடக்கப் போகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ, இந்த நாள் என்ன விஷயம் செய்கிறீர்களோ அதற்கான தேவைக்கேற்றபடி பணம் வந்து சேருங்க. எந்த விதமான அலைச்சலோ இருக்காது. வேலைக்காக செல்பவர்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு நல்ல பேர் மதிப்பு கிடைக்குமே தவிர உங்களை பற்றி யாரு விமர்சனங்களோ அல்லது உங்களை பற்றி குறை கூறுதல் என்பது கூட அதிகமாக இருக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கலாங்க. வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த செயல்பாடுகள் அதிக நன்மையை கொடுக்குங்க. எந்த விதமான கொள்முதலாக இருக்கட்டும், அதனை கணக்கிட்டு மிகச் சரியாக செய்வீர்கள். துல்லியமாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல அறிவும் ஆற்றலும் நல்லதொரு ஞானத்தை பெறக்கூடியவர்களாக இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் திகழ போறீங்க. மனசுல தைரியம் இருக்குங்க. எப்படியாவது நம்ம நல்ல நிலைக்கு வந்துருவோம், உயர்ந்த அந்தஸ்தை பெறுவோம், சமூகத்துல நல்ல பேரோட புகழோட கௌரவமாக தலை நிமிர்ந்து வாழ்வதுதான் உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். யார் எப்படி இருந்தாலும் சரி, யாருக்காகவும் தலை வணங்காதவர்கள் நீங்கள். அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலையில் இருந்தாலும் சரி, சமூகத்துல பிரமுகராக இருந்தாலும் சரி, கொடிக்கட்டி பறந்தாலும் சரி, எல்லோரையும் தவிடுபடியாக்கிவிட்டு வெளியே வருவீர்கள். எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காமல் விலகி வரக்கூடிய தைரியம் உங்களுக்கு மட்டும்தாங்க உண்டு. அப்படிப்பட்டவர்கள் தான் மேஷராசி என்பர்கள். நினைத்தால் உடனுக்குடன் சாதித்து விடுவீர்கள். பிடிவாத குணமும் எப்பொழுதுமே உங்களுக்கு உண்டு. அந்த பிடிவாத போக்கை வைத்து எப்படியாவது மேலேறி வந்து விடுவீர்கள். சமூக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லோருக்கும் உதவி செய்து மகிழ்வீர்கள். உங்களுடைய வீட்டில் பக்கம் பக்கத்தில் உங்களை கேட்டாலே நல்ல புகழோடு தான் உங்களுடைய செயல்கள் அமையும்.
லாபங்கள் நிறைந்த நாளாகும். வர்த்தகம், தொழில், வியாபாரம் நல்ல விதமாக இன்றைய தினம் நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்குங்க. பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு அறிந்து செய்வீர்கள். நல்லதொரு சூக்ஷமத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். உணர்வு பூர்வமாக மற்றவர்களை அப்படியே ஸ்கேன் செய்து விடுவீர்கள். கண்காணிக்கக்கூடிய நிலையும், பிறர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கணக்கிட்டு அவர்களோடு பேசுவீர்கள். ஆக உங்களுடைய ராசி ஸ்திர ராசியாக இருப்பதாலும் நெருப்பு ராசியாக இருப்பதாலும் எப்பொழுதும் வலிமையோடு வலம் வரக்கூடியவர்கள் மேஷராசி அன்பர்கள். ஆக உங்களுக்கு இந்த நாள் கிரக நிலைகள் நல்ல விதமாக இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தருங்க. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீருங்க. சாதகமான சூழ்நிலைகள் அமையும். குழந்தைகளினால் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும். நேர்மறையான எண்ணத்தோடு இருப்பீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அக்கம் பக்கம் நபரனுடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்குங்க. ஏற்புடைய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தினால் நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளியூர்களிலிருந்து நற்செய்திகள் வரும். தைரியமாக இருப்பீர்கள். உழைத்து முன்னேறுவதில் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள். உற்சாகம் பிறக்கும் நாள். வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்ல விதமாக அமைந்து உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் திருப்தியும் கையில் பண பலத்தோடு லாபமாக இந்த நாள் உங்களுக்கு வருவாய் பெருகி கொண்டே இருக்க எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக நாங்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களை இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். புதன்கிழமைக்கான ராசி பலன்களை நீங்கள் கேட்கிறீர்கள். இன்றைய ராசி பலன். தொடர்ந்து நம்முடைய ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த ஒரு விஷயத்தையும் உடனுக்குடன் ஒரு சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். உடனுக்குடன் எடுப்பீர்கள். மறைமுகமான திறமைகள் உங்களிடம் உண்டு. யாராவது ஒருவர் உங்களை தூண்டிவிட்டாலே போதும், அடுக்கடுக்கான திறமைகள் வெளியே கொட்டிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு ஆதாயம் இருக்குமோ தவிர மற்றவர்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். அவ்வளவு யோசனைகளை கொடுப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு என்று வந்து விட்டால் எந்த யோசனையும் தோன்றாது. ஒரு சில விஷயங்களை நீங்களே கோட்டை விட்டு விடுவீர்கள். அப்படிப்பட்டவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். சில நேரம் பேச்சினாலும் சில மாற்றங்கள் இருக்கும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் உண்டாக்கலாம். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகள் இந்த நாள் கிடைக்குங்க. உங்களுடைய வேலைகளை உங்களுடைய வேலையாட்கள் கூட சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். ஒப்பந்தம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். வீடு, மனை, இடம், நிலம் சார்ந்த விஷயங்களுக்காக சில முயற்சிகளும் நடக்கலாம். இடம் இருக்கும். பிள்ளைகளுக்காக வீடு கட்ட வேண்டும் என்கிற யோசனைகள் உங்களுக்குள் அதிகமாகவே வெளிப்படும். இடத்தை தேர்வு செய்ய நினைப்பீர்கள். கட்ட நினைப்பீர்கள். வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகமாகவே இருக்கும். விளையாட்டுத்துறை சார்ந்த நிலைகளில் இருப்பவர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். பழைய கடந்த கால பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தை ஸ்திரமாக நடத்துவீர்கள். எதை செய்தாலும் ஒன்றை பிடித்தாலும் உறுதியாக பிடி என்பார்கள். அகலமாக உழுவதை விட ஆழமாக உழுதால்தான் பலன் அதிகம். அந்த சூக்ஷமத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். மிகப்பெரிய திறமைசாலிகள் என்றால் அவர்கள் ரிஷபராசி அன்பர்கள். காரணம், சந்திர பகவான் அவர்களுடைய ராசியில் தான் உச்சம் பெறுகிறார். ஆக எதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி நாசுக்காக நடக்க வேண்டும், நுட்பங்களை முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள். எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். உத்தியோகத்தில் யார் எப்படி இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு நீங்களே முன்னேற நினைப்பீர்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை கண்டும் காணாமல் போகக்கூடியவர்கள் நீங்கள். ஆக மனதிலும் சரி, உடல் நிலையிலும் சரி இந்த நாள் நல்லதாகவே அமையும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பம் விசேஷமாக சேமமாக இருக்குங்க. உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். கைக்கு பணம் வரும். அந்த பணத்தை வைத்து வீட்டினுடைய நிலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வீர்கள். மற்றவர்கள் கௌரவமாக பார்க்கும் விதமாகத்தான் உங்களுடைய செயல்கள் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரக்கூடியது. குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு கட்டுவது, மனை வாங்குவது, வண்டி வாகனங்கள் பார்ப்பது, புத்தாடை வாங்குவது, நகை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுடைய அதிபதிக்குண்டான ஓரையை பயன்படுத்தலாம். அதாவது சுக்கிர ஓரை. உடல்நிலை சரியில்லாதவர்கள், உடம்பு பாதித்தவர்கள் மாத்திரை சாப்பிட வேண்டுமானாலும் சுக்கிர பகவானுடைய சாப்பிட்டால் அந்த ஓரையில் சாப்பிடும் போது அதற்கேற்றபடி நல்ல பலன் கிடைக்கும். சீக்கிரமாக குணமாகி விடுவீர்கள்.
ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும், சில நன்மைகள் வரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய ஆதரவு கிடைக்கும், மனதில் நிம்மதி இருக்கும், குடும்ப ஒற்றுமை மேம்படும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிக்குரிய நாளாகும், தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். தேக பலம், தெய்வ பலம் கூடும், ஆரோக்கியம் நிறைந்த நாள், நல்ல நாள். உங்களுடைய ராசிப்படி இந்த நாள் முழுவதும் சகலவிதமான அனுகூலங்கள், கோட்டி கோட்டி லாபங்கள், குபேர சம்பத்துகள் உங்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்வியல் முறை நல்ல விதமாக நடக்க வேண்டும், குடும்ப ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஹெல்த் இஸ் வெல்த் என்பார்கள். ஒருவருடைய ஆரோக்கியம்தான் அவர்களுக்கான சொத்து. ஆகவே அது உங்களுக்கு நிறைவாக அக்ஷய பாத்திரமாக கிடைக்க எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக நாங்கள் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானிடத்தில் பிரார்த்தனை வைக்கிறோம். உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் 4ஆம் நாள். ராசியிலேயே 3 கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறார். இந்த நாள் புதன்கிழமை தினம். புதன்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஆக ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, ஸ்ரீமன் நாராயணரை, ஸ்ரீ கிருஷ்ணரை, ஸ்ரீ ராமரை எப்பொழுதும் வழிபடுவது உங்களுடைய ராசிக்கு நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் ராசியில் சுக்கிர பகவானோடு குரு பகவானும் இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசி காற்று ராசி மிதுன ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறார். இதனால் இந்த நாள் எப்படி இருக்கும்? சந்திர பகவானை வைத்து உங்களுக்கு பலன் சொல்லப்படுகிறது. அவரே மனோகாரகன். தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் நாள் மிதுன ராசி அன்பர்கள். ஒரு நிலையில் இருக்க மாட்டீர்கள். அவ்வப்போது எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். மூட் ஸ்விங் என்பார்கள். அதாவது உங்களுடைய எண்ணப்போக்கு சீராக ஒரு போல இருக்காது. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, செய்வது ஒன்று என்பது போலவே மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு இடத்திற்கு போவீர்கள், அது வேறு இடங்களுக்கு உங்களை கூட்டிச் செல்லும். புதிய வேலை சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலையேங்கிற எண்ணங்கள் இருக்கும். அப்ளை செய்திருப்பீர்கள், அதற்கான ஒரு அழைப்பானை, ஒரு கால்ஃபர் வராமல் கூட போகலாம். எதிர்பாராதபடி சில பண நெருக்கடிகளை சந்திக்கக்கூடும் மிதுன ராசி அன்பர்கள். குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒரு சீரான நிலை இருந்தாலும் இந்த நாள் அது மாறுபட்ட தன்மையாக ஒரு சின்ன சின்ன விவாத போக்கு கணவன் மனைவிக்கிடையே வரலாம். உங்கள் துணைவர் அமைதியாக இருந்தாலும் நீங்களும் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்கள் பேசினால் நீங்கள் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். 2 பக்கம் தாளத்திற்கு அடி என்பது போல கவனமாக இருங்கள். தம்பதியர்களுக்கிடையே வீண் பேச்சோ வாக்குவாதங்களோ குழந்தைகளிடத்தில் அவர்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய செயல்களை பார்த்து பிள்ளைகள் வளருவார்களாக. குடும்ப சூழ்நிலைகள் இருவருக்குமே சரியில்லை என்றால் மௌனமாக இருப்பது மிகப்பெரிய விரதம். இந்த நேரம் நீங்கள் இந்த நாளில் சரிவர தூக்கமோ தேவைக்கு ஏற்றபடி உணவு சாப்பிடுவதோ முடியாது. கையில் உணவு இருந்தாலும் அது கடந்துதான் போகும் அல்லது கெட்டு போகும். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய திடீர் நிலைகள் வரும். ஏதாவது ஒரு போன் கால், திடீர் அழைப்பு வரும்பொழுது நீங்கள் போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். மனதில் ஏதோ ஒரு நிலைப்பாடுகளில் ஒரு சில விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தாலும் உங்களுக்குள் மகிழ்ச்சி என்கிற ஒரு விதை இருந்து கொண்டே இருக்கும். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற மன அமைப்பு உண்டு. அதுவும் இறைவன் கொடுப்பதுதான். நவகிரக வழிபாடு செய்யுங்கள். அலுவலகத்திற்கு செல்பவர்கள் மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகளில் அதிகம் தலையிட வேண்டாம். தொழில்நுட்ப ரீதியாக பேச்சு திறமையாக உங்களுக்கு எல்லா விஷயங்கள் தெரிந்தாலும் தனக்கு எல்லாம் தெரியும் என்பதை வெளியே காட்டிக்கொள்ளாதீர்கள். அமைதியாக இருப்பதுதான் இந்த நாள் நல்லது. ஏற்ற இறக்கமாக இருக்கும் பொழுது நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் கேட்கப் போவதில்லை. உங்களுடைய கருத்துக்கள் சபையில் எடுபடாது. உங்களை உதாசீனம் செய்யலாம். எந்த விதமான அவமானமோ எந்த விதமான விஷயங்களோ கஷ்டங்களோ உங்களை துன்புறுத்தலோ இல்லாமல் இருக்க சிவபெருமான் கோவிலுக்கு செல்லுங்கள் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது மிக சிறப்பான ஒன்று. அதே போல பானகம் நைவேத்தியம் வைத்து வழிபடுங்கள். அந்த பானகத்தை நீங்கள் அருந்தினால் உடல் உபாதைகள் தீரும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்வது மிக மிக விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அநேக கோட்டி நன்மையை தரக்கூடியது. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்து பாருங்கள், நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்
மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படுங்க, கவனமாக இருங்க. அதிலும் வீடு சம்பந்தமான விஷயங்களில் அதிக டென்ஷன்கள் வரலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடி கொஞ்சம் இருக்கும். தேவைக்கே போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எதிர்பார்த்த இடங்களில் பண வரவு என்பது சற்று கால தாமதமாக கூட அமையலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கழிப்புகள் இருக்கும், மனதில் சந்தோஷம் உண்டாக்கும். இருந்தாலும் அதிக நேரம் கண் விழிக்காமல் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளாதபடி வேலையை பார்த்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்காக இறைவனிடத்தில் வேண்டுகிறோம். நல்லதே நடக்கட்டும். நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட அனைத்து நல்ல விஷயங்களும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும், குழந்தைகளோடு உங்களுக்கு நல்ல சந்தோஷமும் கூடுதலாக கிடைக்க, வருவாய் பெருக, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று உங்களுக்கு வருவாய் பெருகட்டும் என எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் ஆக கடகராசி அன்பர்கள், சந்திர பகவானுடைய பிள்ளைதான் புதன் பகவான். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல விதமாக இந்த கிரக நிலைகள் சீராக அமைந்திட, சந்திர பகவான் உங்களுக்கு அதிபதி, அவருடைய மகன் புதன் பகவான். அவருக்கான தானியமான பச்சை பயிரை இந்த தினம் நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். எப்படி இந்த நாள் இருக்கும் என்றால், எந்த ஒரு சூழ்நிலைகளையும் தன்னிலை மாறாமல் இருப்பீர்கள். எதை பேசினாலும் அதனை செய்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் நல்லதொரு முயற்சிகள் இருக்கும். உங்கள் பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். உங்களிடம் தீராத கடன்கள் தீர்வதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபார போக்கு திருப்தி தருவதோடு மட்டுமல்ல, நல்ல லாபமும் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் ஒரு சிலருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிசினஸ் தொழில் முன்னேறுவதற்கு சில யோசனைகள் வந்து சேரும். பிறரோடு உங்களுடைய பழக்கம் என்பது ஸ்திரமாக இருக்கும். நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதோடு இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல் வாடிக்கையாளர்களுடைய குணத்தை அறிந்து அதற்கேற்றாற் போல் பொருட்களை வாங்குவீர்கள், கொள்முதல் செய்வீர்கள். இறை பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பொதுவாக அம்பிகை வழிபாடு அதிகம் செய்வீர்கள். கடகராசி அன்பர்கள், அம்பிகை அம்பாள் வழிபாடுதான், அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிக மிக பிடித்தமான ஒன்று. இந்த நாள் செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக செய்கிறீர்களோ இல்லையோ, பிறருக்காக ஆடம்பரமான விஷயங்களை செய்வீர்கள். செலவுகள் அதிகரிக்கும் நாள். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு புதியதொரு வழி கிடைக்கும். வருமான வாய்ப்புகள் உயரும். வருமானம் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். நலம் நிறைந்த நாள். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் பொழுது அதை குறைப்பதற்கு முயற்சி செய்தாலும் உங்களால் முடியாமல் போகலாம். சேமிப்பிலிருந்து பணம் குறையாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். விரலுக்கேத்த வீக்கம் என்பார்கள். தனக்கென்ன முடியுமோ அதை மட்டும் செய்வது இந்த நாள் நல்லது. தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் நீங்களாகவே இருப்பது இந்த நாள் நல்லது. தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சீரான போக்கு நிச்சயம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடி வரும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். லாபம் நிறைந்த நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். சிக்கனமாக இருப்பது நல்லது. ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் உண்டாகும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வருமான வாய்ப்புகளுக்கு இடமுண்டு. கலைத்துறையில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். நல்லது மட்டுமே நடக்கும். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் யாவும் திருப்திகரமாக அமைய, வருவாய் பெருக, லாபம் சித்திக்க, உடல் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு நல் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். இந்த நாள் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். புதன்கிழமை தினம் ஆவணி மாதத்தின் ராசி பலன்களைத்தான் நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் ஒரு நல்ல நிலைக்கு வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த நல் வாழ்க்கையை இந்த நாள் பெற முடியும். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகள் நிகழுங்க.
ஓரளவிற்கு கடன் என்கிற நிலைப்பாடு இருக்காது. பிரச்சனைக்குள் வரும், கட்டுக்குள் அடங்கும். பணம் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்துவிடும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த உடல் உபாதைகள், சில தொந்தரவுகள் அகலும். தைரியமாக இருங்கள். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். விடுபட்ட வேலைகள் மீண்டும் வரலாம். தவறிப்போன வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாக போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும், பிள்ளைகளால் நல்ல ஆதரவும், க்ஷேமங்களும் லாபங்களும் நிறைந்த நாள். எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நல் ஆதரவு பெருகுங்க. பரிசு கிடைக்கும் நாள். மனதளவில் உங்களுக்கு தெம்பு, தைரியம், உடலில் நல்ல உற்சாகத்தோடு உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்கும். சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். அதற்குண்டான ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். கலைத்துறையில் இருப்பவர்கள் வெற்றி கொண்டாட்டத்தோடு இருப்பீர்கள். சமூக ஊடகத்துறையில் இருப்பவர்கள், சினிமா மற்றும் சின்னத்திரை, வெள்ளித்திரைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நிலைப்பாடு இருக்கும். சோதனைகள் இருந்தாலும் அதனை சாதனைகளை ஆக்கிக் கொள்வதற்கான தன்னம்பிக்கை நீங்கள் வளர்த்துக் கொள்வது நல்லது. அஷ்டம சனி நடப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இறைவனை நம்புங்கள். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு மற்றும் குல தெய்வத்தை வழிபாடு செய்தால் எல்லா விதமான சங்கடங்களும் தீர்ந்துவிடும். சகல விதமான பாவங்கள் மறைந்துவிடும். உங்களுடைய வாழ்வில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான நிலை கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திரன், குரு ஓரை பகவானுடைய ஓரைகள் அநேக கோடி லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். நன்றாக சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் வந்து சேரும். ஆனந்தமயமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக இருக்கும். புதியவர்களோடு ஆதரவு உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் பிறக்கும். நன்மைகள் கிடைக்கும். கடனில் இருந்து வெளிவருவீர்கள். பரிசு கிடைக்கும் நாள். என்னப்படி உங்களுடைய வாழ்க்கை சீராக அமையும். ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் உங்களுக்காக நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நல்லதே நடக்கட்டும். எல்லா விதமான நலன்களும் வளங்களும் நீங்கள் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதன்கிழமை தினம், ஆவணி மாதம். நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து வினைகள் தீரும். கடன் தீரும். உடல் உபாதைகள் தீரும். ஆரோக்கியம் மேம்படும். ஆக ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு உங்களுடைய ராசிக்கு மிக மிக உகந்தது. அதே போல அம்மையப்பரையும் வழிபடுங்கள், சால சிறந்தது. இந்த நாள் உங்களுடைய நிலைப்பாடுபடி பார்க்கும் பொழுது ராசிப்படி கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து மாணவர்களுக்கு படிப்பில் நல்லதொரு வளர்ச்சி இருக்கும். புத்தி கூர்மை உண்டாகும். நல்ல ஞானம், அறிவு இருக்கும். கேள்வி ஞானம் இருக்கும். எதை பார்த்தாலும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் சக்தி உங்களிடம் வெளிப்படும். அதிகமாக உட்கார்ந்து படிக்க வேண்டும் என்கிற அவசியமே இருக்காது. மாணவர்களுக்கு பார்க்கக்கூடியதை அப்படியே மனதில் பதிய வைத்துக் கொள்வீர்கள். அதே போல ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர் கல்வித்துறைகளில் இருப்பவர்களுக்கு, அட்மின்களாக இருப்பவர்கள், பிரின்சிபலாக, காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, கல்வி நிலையங்களில் வேலை பார்ப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு வளர்ச்சி, ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஊதிய உயர்வு ஏற்படும். உங்கள் துணைவர் வழியில் ஆதரவுகள் அதிகரிக்கும். உறவுகள் உங்களுக்கு பலமாக இருப்பார்கள். துணைவர் வழி உறவுகளினால் உங்களுக்கு வருமானம் என்பது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் வருவதற்கான உங்கள் மனைவி வழியில் அல்லது உங்களுடைய கணவர் வழியில் சொத்துக்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். மிக மிக நுட்பங்களை தெரிந்து கொள்வீர்கள். வேலை தொடர்பான சில விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும். பொதுவாக இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரம் திருப்தியை தரும், லாபத்தை கொடுக்கும். உங்களிடம் வெறுப்பாக இருந்தவர்கள், வெறுப்பை கொட்டி இருந்தவர்கள் கூட உங்களிடம் வந்து சேரலாம். அரசாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சற்று சிந்தனைகள் அதிகரிக்கும். வேலை தொடர்பான எண்ணங்கள், நாட்டங்கள் உண்டாக்கும். சமூக வேலைகளில், சோசியல் ஆக்டிவிட்டிஸில் இருப்பவர்கள் சிந்தனைகள் உங்களுக்கு அதை சார்ந்தபடி இருக்கும். பிறருக்கு உதவி செய்வீர்கள். நலம் குணம் படைத்தவர்கள் கன்னிராசி அன்பர்கள். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு. லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். இருக்கக்கூடிய வீட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் குடும்ப ரீதியாக நல்ல ஆதரவு கிடைப்பதோடு பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். இதுநாள் வரையில் இழுபறியாக இருந்த பணவரவுக்கு இந்த நாள் இடம் உண்டு. உடல் நலம், மனநலம் சீராக இருக்கும். மன அமைதி நிறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும்,
பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம். மேன்மைகள் ஏற்படும், வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள், தெய்வ அனுகிரகம் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிவீர்கள், சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும், தெய்வ கடாட்சம் சித்திக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும், வருமானம் உயரும், மன அமைதியோடு இருப்பீர்கள், நற்சிந்தனைகள் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல விதமாக நாளாக அமைந்திட, வருவாய் பெருக, லாபம் அதிகரிக்க, சுக போகத்தை பெற்று குபேர சம்பத்தாக வாழ வேண்டும் என எங்களுடைய சேனல் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம், வேண்டுகிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். புதன்கிழமை தினம் ஆவணி மாதம் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எதை நினைக்கிறீர்களோ அந்த வேலைகள் உடனுக்குடன் நடக்கும். மன தெளிவு ஏற்படும், சிந்திப்பீர்கள். சிந்திப்பது மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது செய்ய நினைப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, சமூக அக்கறை உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். எதையும் நேர்த்தியாக செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். உங்களிடம் ஒரு பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது இந்த நாள் சிறப்பாக நடத்தி கொடுப்பீர்கள். நம்பினோருக்கு அதிகபட்சமான ஒரு நல் விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். நம்பினோர் கைவிடப்படார் என்பது போல உங்களை நம்பினால் நிச்சயம் அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்கிற தீர்மானத்தை, உறுதிமொழியை கொடுப்பீர்கள். பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் திருப்தியை தரலாம். பங்குதாரர்களிடத்தில் எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைக்கும், ஒற்றுமை இருக்கும். தொழில் விஷயங்களை ஆழமாக பேசி சில முடிவுகளை எடுப்பீர்கள். நல்ல சிந்தனைகள் உண்டு. தெய்வ வழிபாட்டின் மூலம் பல நன்மைகள் பெற முடியும். எண்ணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இறை வழிபாடு ஒன்றே நல்லது. சங்கடங்கள் அகலம், புதிய தொழில்நுட்ப தேடல்கள் உண்டாகும். எதிர்பாராத சில வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வியாபாரம் தொடர்பாக செல்வீர்கள். வெளியிடங்களில் கேட்ட நிலையில் பணம் கிடைக்கும். கடன் விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுங்கள், அவசரம் காட்டாதீர்கள். சில நட்சத்திர நாட்களிலோ அல்லது சில நாட்களிலோ கிழமைகளிலோ கடன் வாங்காமல் பெறாமல் இருப்பதே நல்லது. இந்த நாள் கடன் தீர்வதற்கான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஸ்லோகங்களை உச்சரியுங்கள். மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலையை புரிந்து கொண்டு நடப்பது எப்பொழுதுமே நல்லது. தைரியமாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுக்குள் பய உணர்வுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் இருந்திருக்கலாம். சமூகத்திலோ அல்லது உங்களுடைய உறவுகள் வழியிலேயே உங்களுடைய செயல்கள் பிடிக்காமல் கூட போகலாம். அல்லது பேச்சுவார்த்தைகளினால் சங்கடம் வந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களால் உங்களுக்கு இருந்த பகை மற்றும் பகை உணர்வுகள் அகன்று சௌக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வெளிவட்டத்தில் புதிய அனுபவங்கள் இருக்கும். சாதிக்கக்கூடிய திறன் சக்தி அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள். மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும், தேவைகள் நிறைவேறும், தேடல்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நாடி வரும். தெரியாததை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும். தேடல் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும், மன நிம்மதியாக இருப்பீர்கள். தேகபலம் தெய்வ பலம் கூடும். இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக அமைகிறது. வாழ்த்துக்கள். எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுடைய நிலைப்பாடு இந்த நாள் சிறப்பாக இருக்க நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். எல்லா விதமான வருவாயும் வருமானமும் லாபமும் உங்களுக்கு ஆரோக்கியத்தோடு குடும்பத்தில் மகிழ்ச்சி, எல்லா விதமான சௌகியங்கள் கிடைக்கட்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்? எதை கவனித்தால் நல்லது? எதெல்லாம் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த நாட்களில் செய்ய நினைத்த வேலைகளை முழுமையாக முடித்து காட்டுவீர்கள். சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும்.
அதிக நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்குங்க. கௌரவமான பதவிகளில் இருப்பவர்களுக்கு நிர்வாக திறமை இருக்கும். பொது இடங்களில் உங்களுக்கு நல்ல புகழ் அதிகரிக்கும். மிக பிடித்தமானவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நல்ல ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாக அமையும் விருச்சிகராசி அன்பர்கள். எதையும் முன்னெடுத்து செய்யப்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசி பெண் ராசி. ஆக விருச்சிகராசி அன்பர்கள் தாய்மை குணம் கொண்டவர்கள். குழந்தைகளை நல்ல விதமாக அரவணைத்து செல்வீர்கள். தியாக குணம் அதிகம் உங்களுக்கு. தனக்கென இல்லாமல் பிறருக்காக வாழக்கூடியவர்கள் நீங்கள். தியாக பிரம்மாக்கள். ஆக பிறருடைய தேவைகளுக்காகவே உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. தனக்கென இல்லாமல் சுயமாக தனக்கென எடுத்து வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காகவே வாழக்கூடிய அன்பு உள்ளங்கள் நீங்கள். ஆக பிரியமானவர்கள் எப்படி எதை விரும்புகிறார்களோ அதை கேட்டபடி உங்களுடைய செயல்களை மாற்றி அமைப்பீர்கள். ஒரு சிலருடைய சந்திப்புகள் நிகழுங்க. வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். வியாபாரம் கைகூடி வரும். எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோக போக்கு திருப்தியை தரும். மிகுந்த முக்கியத்துவம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வருமானத்தை சேமிக்க செய்வீர்கள். வியாபாரம் தொழில் கைகூடி வருங்க. செயல்படக்கூடிய வேலைகளில் அனைத்துமே இந்த நாள் சிறப்பை தரும். வரவு உங்களுக்கு அதிகரிப்பதால் சேமிக்கவும் செய்வீர்கள். பிறருக்கு கொடுத்தும் உதவுவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளையும் கவனிப்பீர்கள். இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் இந்த நாள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. வியாபாரத்தினுடைய போக்கு திருப்தியாக புரிந்து செய்வதால் அதில் ஒரு தன லாபம் கிடைக்கும். ஏறுமுகமாக இருக்கக்கூடும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்பது போல உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நிலையை நோக்கி முன்னேறி கொண்டே செல்லும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம் கடகம் கன்னி மகரம் விருச்சகம். பகை ராசிகள் கும்பம் மிதுனம் சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம். அதிபர்களுக்கு குரு பகவானே ஆசைகள் நிறைவேறும். குரு கடாட்சம் பெற கோவிலுக்கு சென்று வாருங்கள். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. உங்களுடைய தேவைகள் பரிபூர்ணமாக நிறைவேறும். அனுஷம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சந்திப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரம் சேமிப்புகள் உண்டாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வருமானம் அதிகரிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்பத்தில் நல்லதே நடக்கும். இந்த நாள் அனைத்து விதமான நன்மைகள் சித்திக்கும் நாளாக இருக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களை நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. பிறந்தவ வீட்டில் உங்களுக்கு நல்ல அமைப்பு உண்டு. நீங்கள் திருமணமாகி இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஆதரவின் மூலம் சில நல்ல வேலைகளை கவனிக்கக்கூடும். அவர்களிடத்தில் எதிர்பார்த்த அன்பும் நல்ல ஆசையும் சித்திக்கும். வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடும். தெய்வ வழிபாடுகளில் அதிக திருப்தி உண்டாகும். மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையுங்க. மெடிக்கல் ரிலேட்டடாக படிக்கக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் ஷாப் வைத்து நடத்துபவர்கள் அல்லது மருத்துவ MBBS படிக்கக்கூடியவர்கள் அல்லது நீட்டு தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நன்மைகள் பிறக்கும். நல்ல துறை ரீதியான அறிவு ஞானம் எழுறுங்க. உங்களுடைய குரு பகவான் ராசிக்கு அதிபதி அவரை சரணாகதி அடைந்தால் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். பொறுமையும் நிதானமாக இருங்கள். வருமானங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். மறைமுகமான சில பண வரவுக்கு இடம் உண்டு. எதிர்பார்க்காமலேயே ஏதாவது ஒரு கைக்கு பண வரவு அதிகரிக்கும். சேமிக்கவும் செய்வீர்கள். வருங்காலத்திற்குண்டான முதலீடுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சொத்துக்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்களின் முகாந்திரமாக சில நன்மைகளை பெறலாம். தனுசு ராசி அன்பர்கள், குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு அமைகிறது. குரு கடாட்சம் பரிபூரணம். குரு கடாட்சத்தோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். பிரத்யேகமாக மாணவ மாணவிகளுக்கு ஜாக்பாட் அடிப்பது போல இந்த நாள் இருக்கும். மறைமுகமான சில வருமானங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக அமைய வாய்ப்புகள் உண்டு. கௌரவ பொறுப்புகளினால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். டாக்டர் பட்டத்தை பெறுவீர்கள். சமூகத்தில் நல்ல ஒரு புகழோடு அந்தஸ்தோடு வெற்றிகரமாக உங்களுடைய நாளை தொடங்குவீர்கள். ஊக்கமாக்கம் நிறைந்த நாள். பரிசுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு இந்த நாள் உண்டு.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். மிகுந்த நன்மைகள் பிறக்கும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு நிதான போக்கு அவசியம். குரு பகவானோடு ஸ்ரீ புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எதை பணம் சார்ந்த விஷயங்களில் நிதானமாக நாசுக்காக பேசுதல் வேண்டும். நிதானத்தை கடைபிடிப்பதே உங்களுக்கு இந்த நாள் நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். வெற்றி நடை போடுவீர்கள். நல்லதொரு ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். இந்த நாள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிப்பதால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாளுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், மகர ராசி அன்பர்கள் வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. ஆதாயம் ஏற்படும். கஷ்டங்கள் தேய்ந்து போக வேண்டுமானால் விநாயக பெருமானை முழுமையாக நம்பி வணங்குதல் வேண்டும். மகா கணபதியே நமக. ஓம் கங்கணபதியே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னராஜாய நமக என்று நீங்களே ஒரு சில ஸ்லோகங்களை சொல்லி பழகலாம். விநாயக பெருமானை வழிபட்டால் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். யமகண்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு 7 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது விசேஷம். மிகச்சரியாக 7 விளக்குகள் தான் ஏற்ற வேண்டுமே தவிர அதிகமாகவோ குறையவோ கூடாது. இந்த நாள் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். சமூகத்தில் நல்ல சீர்திருத்தங்கள் இறக்கம். வேலை தொடர்பான வேலைகளில் பணி உயர்வுகள் இறக்கம். மற்றவர்களுடைய நல் ஆதரவுகள் அதிகரிக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் புரிதல்கள் ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தடைகள் என்னவென்று அறிவீர்கள். கடன் நெருக்கடிகள் கட்டுப்பாட்டுக்குள் வரங்க. பணம் வரவு உண்டாக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலம். வருமானம் நிறைந்ததாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர்களுக்கோ வெளி இடங்களுக்கோ போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அலைச்சல்கள் உண்டாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். காரண காரியங்கள் இல்லாமல் எதற்காகவும் நீங்கள் இருக்க வேண்டாம். எதை செய்தாலும் காரணத்துவத்தோடு அதனுடைய தன்மைகளினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் லாபத்தோடு சிந்தித்து செய்யுங்கள். இந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கம். ஆதாயம் உண்டாகும். அருள் நிறைந்த நாளாகும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். எண்ணப்போக்கு சீராக்கும். சமூகத்தில் அக்கறையோடு இருக்கக்கூடும். வெளியூர் தொடர்பான ஆதாயங்கள் ஏற்படும். இந்த நாள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படுவதால் எல்லோருடைய செயல்களிலும் நீங்கள் சீராக இருப்பீர்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிகரிக்கும். எண்ண ஓட்டங்கள் சீராக்கும். கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமான் செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்தது இந்த நட்சத்திரம். ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளினால் நன்மைகள் ஏற்படும். ஆதாயம் தேடி ஒவ்வொரு விஷயங்களையும் தேடிக் கொண்டிருப்பீர்கள். அலைச்சல்கள் உண்டாக்கும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும்
எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ. கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ. சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ. சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ. கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு பல ரீதியாக அதிக முயற்சிகள் எடுப்பீர்கள். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஒரு சில நன்மைகள் பிறக்கும் நாள். பயணங்களினால் ஒரு விதமான மனச்சோர்வுகள் உண்டாகும். அவ்வப்போது இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நடக்கும் வரை ஒரு சில காரியங்களை செய்வீர்கள். சகோதரர்களுக்குள் சிறு சிறு விவாதங்கள் வரலாம். தந்தையினிடத்தில் அனுசரித்து போவது நல்லது. ஆராய்ச்சி சார்ந்த வேலைகளில் கவனமாக இருங்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களினால் ஒரு விதமான மனச்சோர்வுகள் இருக்கும். சிந்தனைகளினால் குழப்பங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு தொடர்பான அமைப்பு அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு மனக்கவலைகள் இருப்பது போலவே உங்களுடைய முக வாட்டங்கள், தோற்றங்கள் அமையும். கும்பராசி அன்பர்கள் யாரிடத்தில் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக தெரிந்து கொண்டு செய்தால் நல்லது. எதையும் விளையாட்டாக செய்துவிட்டு பிறகு அவதிப்படாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன குழப்பமாகவே இருப்பீர்கள். சந்திராஷ்டமம் என்பதால் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விடம் வீடு காக தேடி அலைபவர்களுக்கு சில சங்கடங்கள் உண்டாக்கி மறையும். சதயம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன கவலைகள் இருக்கும். ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் இருப்பதால் எதிராளிகளிடத்தில் இருந்து விலகி இருப்பது நல்லது. ஒரே நிலைப்பாடுகளில் உங்களுடைய செயல்கள் அமையும். கவனமாகவும் தெய்வத்தினுடைய அருளோடு இந்த நாளை கடக்க பாருங்கள். பூரட்டாதி நட்சத்திரம். இதில் பிறந்தவர்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அதிக அவதி படக்கூடாது. மன கவலைகள், மன வேதனைகளை நிவர்த்தி செய்யுங்கள். தெய்வ அனுகிரகம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குரு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதியாக வருவதால் எதையும் தைரியமாக துணிந்து செல்வீர்கள். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. என்னென்ன அமைப்போடு இருக்க போகிறது, எதையெல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள், எவ்வளவு நன்மைகள் வரப்போகிறது என்பது வான் மண்டலத்தில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலைகளை வைத்து முழுதாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு நல்லதொரு வளர்ச்சியை இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரங்கள் விரிவடையும். எடுத்த காரியங்களை நல்ல விதமாக நடத்துவீர்கள். புகழ் சேரும். நம்பிக்கை அதிகரிக்கும். மன கவலைகள் அகலம். திடகாத்திரமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த வேலைகள் சுறுசுறுப்பாக நடத்தி காட்டுவீர்கள். உங்கள் மீதான உங்களுக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடும். சுபகாரி தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். துணைவர் வழியில் ஒத்துழைப்பு இருக்கும். மன அமைப்பு தோற்றப்பொழிவில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். மதிப்பு மரியாதை மேன்மையோடு இருக்கக்கூடும். பரிசுகள் கிடைக்கும் நாள். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் உண்டு. சுப வேலைகளை கவனிப்பீர்கள். சொத்துக்கள் ரீதியாக உங்களுக்கு சேர்க்கைகள் அதிகரிக்கலாம். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகும். நண்பர்கள் பெற்றோர்களுடைய ஆதரவை பெறக்கூடும். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகளை மிக அதிகமாக இருக்கும். எதையும் மிகச் சரியாக செய்ய நினைப்பீர்கள். ஆற்றல் ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். உடல்நலம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரங்களில் அபிவிருத்தி ஏற்படும். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள். கடனிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாகவும், துணைவர் ஸ்தானத்தில் களத்திர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். துணைவர் முகாந்திரமாக சில நன்மைகளும் மனதில் எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடும். குதூகலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும்.
தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடும் மதி நிறைந்த நாள். தொழில்நுட்பம் அதிகரிக்கும் ஆதரவுகள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம், இதில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். வேலை தொடர்பான உணர்வுகள் மேம்படும். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். சாதுரியமான நாளாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு உயரும், மரியாதை கூடும், பரிசுகள் கிடைக்கும், தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் வரலாம், துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும், கௌரவமாக இருப்பீர்கள். இந்த நாள் எல்லா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வர பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.